இன்னைக்கு சிக்கன் சுக்கா செய்யலான்னு பார்த்தா கிரேவி செஞ்சு வச்சுட்டாங்க வீட்டில். அப்புறம் எப்படி இந்த சிக்கன் சுக்கா வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் நெய்யோ இல்லாட்டி கோல்டு வினர் ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க கிரேவியை போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்க. அதுக்குன்னு ரொம்ப கறிகிற அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க, அதுக்கப்புறம் சுக்கா வேறு மாதிரி ஆகி போயிடும். கிரேவியில் எப்படியும் நம்ம மிளகாப்பொடி கம்மியாக தான் போட்டிருப்போம், அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாப்பொடி பெப்பரையும் போட்டுக்கலாம். அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி மூடி வச்சு திறந்து பார்த்தா சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, என்ன ஒரு வாசனை! அதை அப்படியே தட்டில் சேவ் பண்ணி எடுத்து சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க சுக்கா. இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டு ரத்த பொரியல் செஞ்சு பார்க்க போறோம். ஒரு டிஷ் சொல்லிட்டு பல வெரைட்டி வச்சிருக்கீங்க, நீ கொஞ்சம் வாயை மூடி. இதுதான் ஆட்டு ரத்தம். இது ரொம்ப நேரம் கையில வச்சிருந்தா மெல்ட் ஆயிரும். ஸோ சீக்கிரமா க்ளீன் பண்ணிட்டு சுடுதண்ணில போட்டுடணும். ஏங்கா, கையில கரையிறது எப்படி சுடுதண்ணில போட்டா கரையாது? சபா, இப்பவே கண்ணை கட்டுது. அது மட்டும் இல்ல, இதுல என்னத்தை க்ளீன் பண்ணணும்? இதுல சின்ன சின்ன முடி இருக்கும், அதை தான் க்ளீன் பண்ண சொன்னேன். முதல்ல தேங்காய் எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டு, அப்புறம் அதோட மசாலா போட்டு. மசாலா போட்டுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன மசாலா போட்டீங்க? இஞ்சி பூண்டு சோம்பு 3 சேர்த்து அரைச்ச பேஸ்ட், அப்புறம் கட் பண்ணி வச்ச ரத்தத்தை போட்டு. அக்கா அக்கா அக்கா, ஒரு நிமிஷம். அப்பா, அப்ப காஞ்ச ரத்தமா இது? சுடுதண்ணில போட்டு இப்படி ஆச்சு? ஆமா. அப்புறம் மிளகுத்தூள் தூக்கலா போட்டு தேங்காய் போட்டு கிண்டி இறக்குனா சுவையான ரத்த பொரியல் ரெடி. இதை சாதத்தோட சூடா சாப்பிட இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா, இது சாப்பிட்டா எதுக்கு நல்லது? உள்ளவங்க செஞ்சு சாப்பிட்டா உடனே ரத்தம் ஊறும் நல்லா. ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்கும் ஒரு பிளேட் ரத்த பொரியல் கொடுத்துலாம் சொல்லுங்க. இது சளி பிடிக்காது. ஸோ விண்டர் சீசன்லயும் தைரியமா சாப்பிடலாம். அப்பனா காஷ்மீர்ல கூட இருந்தாலும் சாப்பிடலாம் சொல்லுங்க. இனிமேல் பேசுனா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். இன்னைக்கு நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எண்ணெயை ஊற்றிக்கோங்க, சோம்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா கருக வறுத்துக்கணும். அப்புறம் 4 தக்காளி, அதையும் நல்லா மசிய வதக்கணும். இது என்ன மசாலான்னு நினைக்கிறீங்களா? இஞ்சி பூண்டு தேங்காய் மிளகு, இதுதாங்க அந்த மசாலா. வதக்கிட்டு நண்டை போட்டு தண்ணியை ஊற்றி வேக விடுங்க. மல்லி இலை தூவி சாப்பிட்டு பாருங்க, மூக்குலேருந்து வாயிலேருந்து வாந்தி வருதா? மல்லி நல்லா வரும்னு சொல்ல வந்தேங்க.